சொல்கிறான். இன்று சில மக்கள் சொல்கிறார்கள் ரமலானுடைய மாதம் பசியை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் என்று, ரமலானுடைய மாதம் ஏழைகளின் சுமையை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் என்று ஒரு நோக்கமாக இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். இதை நாம் அனுபவித்திருக்கிறோம் இந்த காரணங்களை. ஆனால் அல்லாஹ் கூறக்கூடிய நோக்கம், படைத்த ரப்புல் ஆலமீன் யார் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினாரோ அந்த அல்லாஹ் கூறக்கூடிய நோக்கம் என்ன? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினாரோ அது போல இதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்று யோசித்து பாருங்கள். 30 நாட்கள் ரமலானுடைய நோன்புடைய இந்த நாட்கள் நமக்கு இந்த அல்லாஹ்வின் அச்சத்தை கொடுத்ததா, அல்லாஹ்வின் பயத்தை கொடுத்ததா? நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக மாறியதா? நம்முடைய வாழ்க்கை மறுமையின் நோக்கத்திற்காக மாறியதா? நம்முடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் இன்பத்திற்காக மாறியதா? நம்முடைய வாழ்க்கை நரகத்தின் பயத்தோடு அமைந்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நோக்கத்தை நானும் நீங்களும் அடையவில்லை என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வின் அச்சத்தை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை, சொர்க்கத்தின் மதிப்பை, நரகத்தின் வேதனைகளை நம்முடைய உள்ளம் பயப்படவில்லை என்று சொன்னால் பயந்து கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சபிக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாராக. அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில் நம்முடைய உறவினர்கள் நம்மை விட்டு ஓடுவார்கள், தந்தை நம்மை விட்டு பிரிந்து ஓடுவார், தாய் ஓடுவார்கள், குழந்தைகள் ஓடுவார்கள், சகோதரர்கள் சகோதரிகள் அவரவர்களின் நிலைமை எடுத்து சொல்வதற்காக அல்லாஹ்விடத்தில் சென்று கொண்டிருப்பார்கள். அப்போது குர்ஆனும் ரமலானும் இந்த மக்களுக்காக சிபாரிசு செய்வதற்காக வரும். அப்போது குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவன் ரமலானுடைய மாதங்களிலும் மற்ற மாதங்களிலும் என்னை ஓடினால் இவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றேன். ரமலானுடைய மாதம் கூறுபவர் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த மனிதன் உனக்காக பசியாக இருந்தான், உனக்காக ஆசைகளை விட்டு விலகி இருந்தான், உனக்காக நோன்பு நோற்றான், இவனை சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்து நரகத்தில் இருந்து பாதுகாப்பாயாக என்று ரமலானுடைய மாதம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, இந்த நோன்பு என்பது உங்களுக்கு ஒரு கேடயம். நீங்கள் ரமலானில் அசிங்கங்களை விட்டு, நீங்கள் ரமலானில் மானக்கேடான விஷயங்களை விட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதை விட்டு இந்த ரமலான் உங்களை பாதுகாக்கும். இந்த ரமலானில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நோன்புடைய கேடயம் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகும் ரமலானுடைய மற்ற மாதங்களிலும் யாருக்கு இந்த கேடயம் பயனளிக்கவில்லையோ அவர்களுக்கு ரமலானுடைய மாதம் பயனுக்கான மாதமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பாராக. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பார்த்திருக்கலாம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் எல்லோரும் பள்ளியிலே வந்து தொழுது கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்களுடைய வீடுகளை பார்த்தால் டிவிகளுக்கு பூட்டிடப்படும், குர்ஆன் ஓதப்படும், அல்லாஹ்வை நினைவு கூறப்படும், இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வருமாறு கட்டளையிட்டவாறும் மற்ற மாதங்களிலே நீங்கள் வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியவாறும் உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பாராக. அன்பிற்குரியவர்களே, எவன் ரமலானை தொழுது, எவன் ரமலானில் குர்ஆன் ஓதி, எவன் ரமலானில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, எவன் ரமலானில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த வணக்க வழிபாடுகளை மறந்து விடுகிறானோ அல்லாஹ் கூறுகிறான், இவனையும் நான் மறந்து விடுகிறேன், இவனுடைய மற்ற மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் சபிக்கப்பட்ட மாதமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, தொழுகை இந்த ரமலான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய படிப்பினை. இயற்கையாகவே அல்லாஹ் உள்ளத்திற்கு கொடுக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே தொழுகையில் ஈடுபடுவதற்காக இன்று பார்க்கிறோம். முஸ்லிம்கள் தொழுகை என்பது ரமலானில் மட்டும்தான் அவர்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரமலான் முடிந்ததற்கு பிறகு தொழுகையை மறுத்தவர்களாக, தொழுகையில் ஈடுபடாதவர்களாக, தொழுகையை மறுக்கின்ற காசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும்
இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி என்ன தெரியுமா? தொழுகை. எவன் தொழுகையை விடுகிறாரோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை மறுக்கின்ற காரணம் விடுகிறான். இந்த அளவென்றால் இந்த மார்க்கத்திலே போரிலே கூட, போர்க்களத்திலே கூட அதிகமாக எதிரிகள் போர் தொடுத்துக் கொண்டிருக்கும் போது கூட இந்த மார்க்கத்திலே தொழுகையை விடுவதற்கு அனுமதியை என்று சகோதரர்களே, அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸுஹருடைய தொழுகை விடுபடுகிறது, அஸ்ருடைய தொழுகை விடுபடுகிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஸலாத்தில் உஸ்தா மர அல்லாஹு குபூரஹும் வ புயூத்தஹும். இந்த காஃபிர்கள் நம்மை தொழுகையை விட்டு திருப்பி விட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களின் வீடுகளையும் அவர்களின் கபர்களையும் நெருப்பால் நிரப்பட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்த படுக்கையாக அபூலூல் என்ற மஜூசியால் குத்தப்பட்டு கிடக்கிறார்கள். சஹாபாக்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கிறார்கள். கலீஃபாவே, நீ கலீஃபாவாக இருக்கிறாய், பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாய், இருந்தாலும் தொழுகையை ஒன்று நிறைவேற்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நஅம் நஅம் லா ஹல்ல ஃபீ இஸ்லாமி லிமன் தரக ஸலாத். ஆம் ஆம், யார் தொழுகையை விடுகிறாரோ அவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த பங்கு இல்லை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி படுக்கையில் இருக்கிறார்கள், மயக்கமுற்று விடுகிறார்கள். பள்ளிவாசலில் அதான் சொல்லப்படுகிறது, 2 தோள்களை அழைத்து 2 தோள்களுடைய தோள்பட்டையில் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை தரதரவனை இழுத்து பள்ளிகளில் சென்று ஜமாத்தோடு நிறைவேற்றினார்கள். சொன்னார்கள், எவனொருவன் ஜமாஅத்து தொழுகையை பள்ளியிலே நிறைவேற்றவில்லையோ என் மனம் நாடுகிறது ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு அவர்கள் வீடுகளிலே சென்று அவர்கள் வீடுகளை நெருப்பாக இருக்க வேண்டும் என்று. இந்த மார்க்கத்தில் எந்த அளவு கடமையாக்கப்பட்ட கடமை இது. இந்த கடமையை இந்த முஸ்லிம்கள் எப்படி பாராட்டுகிறார்கள்? ரமதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, நாம் ரமதானிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் இந்த தொழுகை. என்ன தெரியுமா? இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எதற்காக சிறப்பித்திருக்கிறார் தெரியுமா? இந்த ரமதானுடைய மாதம் எதற்காக அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு நன்மை உள்ளது. ஆனால் ரமதானை மட்டும் கூலி கொடுக்கப்படும் மாதமாக அல்லாஹ் தன்னுடைய மாதமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மனிதனுக்கு கூலி கொடுக்கிறேன் என்று. அவருடைய கூலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் என்ற காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் தன்னுடைய மாதமாக எடுத்துக்கொண்டார்? ஏன் இந்த ரமதானிலே கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் எனக்காக இவன் பசியை மறந்தான், எனக்காக இவன் குடும்பத்தை இழந்தான், எனக்காக மனைவியாக இருந்தாலும் அவனை தொழாமல் இருந்தான், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட காரணத்திற்காக எனக்காக இவன் விட்டதன் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இவனுக்கு கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று. இந்த ரமதானுடைய மாதம் இந்த படிப்படை நமக்கு கொடுக்கவில்லையா? நம் முன்னால் உணவு இருக்கிறது, நம் முன்னால் மனைவி இருக்கிறார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்திற்காக நாம் பசியை மறந்திருக்கிறோமா இல்லையா? இந்த பாடத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செயல்படுத்த வேண்டும் என்று நாடுகிறான். உங்களுக்கு முன்னால் அசிங்கங்கள் இருக்கலாம், உங்களுக்கு முன்னால் எவ்வளவு ஆடம்பரம் இருக்கலாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அதை மறந்தவர்களாக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாளை விடுமைகளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். தியாகம் செய்ய வேண்டும். எப்படி நாம் இந்த நோன்பிலே நம்முடைய பசியை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தோமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உயிர்களை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய செல்வங்களை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். எதற்காக தியாகம் செய்தார்கள் மனைவிகளை? எதற்காக தியாகம் செய்தார்கள் தன்னுடைய உயிர்களை? போர்க்களத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்புகள் வருகிறது, உடம்பிலே வாங்கிக் கொள்கிறார்கள், கைகளிலே வாங்கிக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவுடைய கைகள் சிதைக்கப்பட்டு விடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவே உன்னை நான் பாதுகாக்கிறேன். அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஹரி தூன நஹரி சத்ரி தூன சத்ரி. அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுக்காக போர் புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கழுத்துக்கு முன்னால் என்னுடைய கழுத்து இருக்கிறது, உங்களுடைய நெஞ்சுக்கு முன்னால் என்னுடைய நெஞ்சு இருக்கிறது. இதை வைத்து அல்லாஹ்வுக்காக நான் ஷஹீதாக இருக்கிறேன்.
அபூ ஹந்தலா இதற்கான மனைவி இருந்தார். போருக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. மாலையை திருமணம் முடித்திருக்கிறார். ஐயா ஜிஹாத் அழைக்கப்பட்ட பிறகு மனைவியை பற்றி கவலைப்படாமல் கேடயங்களை அணிந்து கொண்டு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னி ரஅய்துல் ஹந்தலா யுக்ஸிலுல் மலாயிகா பிமாஇல் முஸ்ல் பிஸ்ஹாபில் ஃபுதா. ஹந்தலாவை நான் பார்க்கிறேன், ஹந்தலாவை நான் பார்க்கிறேன். மலக்குகள் எல்லாம் ஹந்தலாவை வெள்ளி பாத்திரத்திலே மேகத்தின் நீர்களால் குளிப்பாட்டிக் கொண்டிருப்பதை சஹாபாக்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். ஏன் ஹந்தலா எப்படி நிலைமை மனைவியிலிருந்து பிரிந்து வந்தார் என்று மனைவி கூறினார்கள். ஹந்தலாவுடைய மனைவி சொன்னார்கள், ஜுனுபுடைய காலத்திலே ஹந்தலா போருக்கு வந்தார் என்று. எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். உங்கள் சுலமாவுடைய எல்லாம் வந்தா தன் கணவனை தியாகம் செய்தார்கள். எதற்காக? கணவனிடத்தில் கூறினார்கள், கணவனே நீ இஸ்லாமிற்கு இல்லை என்று சொன்னால், நீ இஸ்லாமை ஏற்கவில்லை என்று சொன்னால் உனக்கு நாம் தேவையில்லை, என்னை பிரிந்து விடு என்று சொன்னார்கள். எதற்காக தன்னுடைய கணவனை தியாகம் செய்தார்கள். உம் சுலைமன் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகன். இந்த மகனை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எந்த அளவு தியாகம் செய்தார்கள். ஒரு சஹாபி பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். கேட்டார்கள், பெண்மணியே ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்? இந்த வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ் 5 ஆண் பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 5 ஆண் பிள்ளைகளும் இந்த போரிலே ஷஹீதாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக அழைத்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நாம் இதை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறோம். நாம் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? எது இழந்தால் என்ன, யார் சென்றால் என்ன, அல்லாஹ் ஒருவர் போதுமானவர் நமக்கு என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள், அவன் ஒருவர் உங்களுக்கு போதுமானவன். அதை அடியானே ஏன் மற்றவரிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்கிறாய்? ஏன் மற்றவரை நம்பி இருக்கிறாய்? அல்லாஹ் ஒருவர் உனக்கு போதுமானவன். ஹுதைபியா உடன்படிக்கையிலே சஹாபாக்களிடத்தில் மனசங்கடம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் மன விருப்பமில்லை, நீங்கள் இதை மாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதால் நீங்கள் என்னை விட்டு சென்று விட்டாலும், இந்த கூட்டம் என்னை விட்டு சென்று விட்டாலும், நான் தனி மனிதன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹாஜரை மதீனா மக்காவில் விட்டு செல்கிறார்கள். கேட்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இப்ராஹிமே, இந்த கட்டளை உனக்கு கொடுத்தது அல்லாஹ்வா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், நஅம், ஆம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள்? அங்கே எதுவும் இல்லை, அங்கே உணவில்லை, அங்கே பாத்திரங்கள் இல்லை, அங்கே உணவுகள் கிடையாது, குடும்பம் கிடையாது, மக்கள் நடமாட்டம் கிடையாது. சொன்னார்கள், அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை இது என்றால் அவர்களை விடமாட்டார். பாருங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை பாருங்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியை பாருங்கள். யார் நம்மை விட்டு சென்று விட்டாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு வெற்றியை கொடுப்பான். பதில் போர்க்களத்திலே 300 சஹாபாக்கள் 1000 சஹாபாக்களை வெற்றி கொள்ளவில்லையா? இதை வைத்து எண்ணிக்கையை வைத்து வெற்றி பெற்றார்களா? அல்லாஹ் புரியாத நிலையுடைய போர்க்களத்திலே சிறு சஹாபாக்களுடைய உள்ளத்திலே பெருமை ஏற்படுகிறது. பதிலே 300,000 பேர் இருந்தோம். எதிரிகள் படையில் எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். நாம் வெற்றி கொண்டோம். நாம் 12,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறோம். எதிரிகளோ சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். எளிதாக வெற்றி அடைந்து விடலாம். அல்லாஹ் புரியா, இது அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும் உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்ததா? அல்லாஹ் வானத்தின் உதவிகளை நிறுத்திவிட்டான். மலக்குகளை எல்லாம் நிறுத்திவிட்டு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் புறமுது காட்டி ஓடும்படியாக ஆக்கிவிட்டார். நம்பிக்கை அல்லாஹ் மீது தியாகம் அல்லாஹ்வுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கை இதற்கு மிகப்பெரிய படிப்பினை. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். முஸ்லிம் யார்? அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? அவனுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை நீ கட்டுப்படி என்று சொன்னால் அவன் சொல்லுவான், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று. எத்துணை அறிவுரைகள் நிகழ்த்தப்படுகிறது, எத்துணை சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகிறது. மறுமையை பற்றி எச்சரிக்கை, சொர்க்கத்தை பற்றி எச்சரிக்கை, மரணத்தை பற்றி எச்சரிக்கை, ரமலானுடைய மாதங்களில் வீடெடுத்தார்கள் எச்சரிக்கை, எத்துணை எச்சரிக்கைகள்
இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இன்னும் மாறாமல் இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் இருக்கிறீர்களே. அதன் ஏழைகளுக்கு நாமன் அந்த குழுவகம் இருக்கிறார். ரமலானுடைய மாதத்தை அடைந்த பிறகும் ரமலானை அல்லாஹ் படிப்படைகளை கொடுத்த பிறகும் உங்களுடைய மார்க்கத்தை மாற்றாமல் இருக்கிறீர்களே. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றாமல் இருக்கிறீர்களே. அதன் இதனை உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அதன் அல்லாஹ்வின் நினைவால் அல்லாஹ்வின் அச்சத்தால் உங்கள் உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? ஒரு மூமியா நீங்கள் அல்லாஹ்விடம் சொல்லப்பட்டால் அவன் உள்ளங்கள் நடுங்கி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமின் யார் தெரியுமா? அவனுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவிலே தனிமையில் அவன் இருந்தால் கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து ஓடிவிடும். எப்படிப்பட்ட தன்மைகளை அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான். நாம் இந்த தரத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னதாக, அல்லாஹ் உங்களிடத்திலே மறுமைகளை விசாரணை செய்வதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். மறுமையுடைய வாழ்க்கைக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வின் நம்பிக்கைக்காக இதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னதாக உங்களை விசாரித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையின் விசாரணை இல்லாததற்கு நீங்கள் உணர்ந்தீர்கள். அல்லாஹ் புரிகிறான். நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நாளை நீங்கள் உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக நீங்கள் இதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு இத்துணை பெரிய படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது. ரமலானை தாராளம் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொரோனாவை உடைக்கு பிறகு பெண்களை அழைத்து சொல்வார்கள், பெண்களே நரகத்தை எண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலே அதிகமாக பார்த்திருந்தேன். சஹாபி பெண்மணிகள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நரகத்திலே அதிகமாக இருந்ததற்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மாறு செய்வீர்கள், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மாற்றமாக நடப்பீர்கள், நீங்கள் அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கம் பற்றி குறைவாக இருக்கும் என்று. சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக தான தர்மங்களை கொடுங்கள். இந்த தான தர்மம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் குர்ஆனை ஓதுதல். இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நாம் அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவழித்தல். குறிப்பாக இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை செலவு செய்த, தியாகம் செய்த ரமலானை மட்டும் நான் தொழுது கொண்டு, ரமலானை மட்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டு, ரமலானை மட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டுக் கொண்டு மற்ற மாதத்திலே நாம் மறந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் வேஷம் போடுகிறோம். இந்த வேஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் தோற்று விடுவான். அல்லாஹ் யஸ்தஸிஹும் வ யமுத்துஹும் ஃபீ துர்யானிஹிம் ஃபஹும் யஅமூன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வை நீங்கள் ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்விற்கு நீங்கள் அநியாயம் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுக்கு தான் அநியாயம் செய்ய முடியும். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, ஈமானில் அல்லாஹ் நம்மை உறுதியாக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு நம்மால் முடிந்தவற்றை அல்லாஹ் செய்வதற்கு எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை பொறுத்து அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்போது கோவிந்தாரா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ லக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வழியை விட்டு வேறு வழியாக செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமைக்கு பிறகு சஹாபாக்களை சந்தித்து, சஹாபாக்கள் ஒருவர் முஸாபஹா செய்து கைகளை
உண்மைகளை பரிமாறிக்கொண்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் இந்த இடத்தில் கருவமாக சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் விரைவாக வெளியே செல்லுமாறு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாரஸ்ஸலாம் சபீ ஜமாஅத் சார்பாக இங்கே துறையுள்ள அத்தனை நல்லுறங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கருணா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அன்புள்ள வந்த சகோதர சகோதரிகளே, தாரஸ்ஸலாம் சபீ ஜமாஅத்தினுடைய நலவான பல நற்பணிகளுக்காக வேண்டி இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில் அள்ளிக் கொடுங்கள். ஆலிமாக்களுடைய பங்கு பெண்களுடைய பகுதியில அதற்குரிய பொறுப்புகள் ஆலிமாக்கள் உள்ளார்கள். பெண்கள் பகுதியிலே அவங்க வசூல் செய்யவும், இங்க ஆண்கள் பகுதியில சகோதரர்கள் இருக்காங்க. தாராளமாக உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய முறையில் நீங்கள் அள்ளிக் கொடுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.